கால் எல்லாம் டிக்கெட் கொண்டு வந்தா ஜாமான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் நடந்த பஸ் ஆக்சுவலா எனக்கு தெரியாது. நான் கூட வந்திருக்கேன் எங்க வீட்டுக்காரன். பஸ் அவங்க எடுத்து கிராஸ் பண்றாங்க. அருவி கட்டம் அப்படின்னு இவர் கை நிற்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். யாரும் அனுப்ப பார்க்க இவரை அப்படியே என்ன கேட்பாங்க அருவி கட்டம்னு போன அவங்க கவர் பண்ணுங்க. நான் போய் இப்படி போல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவன் எம்எஸ்சி எடுத்துருக்கான் எஜுகேட்டட். அவனே என்ன அருவி கட்டம் லக்கேஜ் எடுக்கலையா? என் புருஷனாக தான் தப்பு தான். லக்கேஜ் எடுக்கலையா? டிக்கெட் எடுக்கலையா? ஃபைன் போடு. வண்டி விட்டு இறங்க சொல்லு. பஸ் ஆகனே நிப்பாட்டு. போலீஸ் கால் பண்ணு. அதை விட்டு அருவி யாருக்காவது மதித்து கொடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? அருவி கட்டம் நான் இறங்கி நான் விரும்பின வண்டி பாட்டி வந்தேன். யாரும் இவர் கேட்கிறாரு. அப்ப அவரு தான் ரோட் கிராஸ் பண்றாரு. யார கேட்கறாருன்னு கிடையாது. யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுங்க. என் கணவர் எப்படி நீங்க அறிவு கெட்டவன்னு சொல்லலாம்? அரசு ஓட்டுநரா இருந்தா மரியாதை கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பெண்மணி ஒருத்தவங்க அரசு ஓட்டுநரையும் நடத்துனரையும் சரமாரியாக கேள்வி கேட்ட வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. தூத்துக்குடியில இருந்து கோவில்பட்டிக்கு வந்த ஒரு அரசு பேருந்துல ஓட்டுநர் ஒருத்தர் அங்க இருந்த ஒரு நபரை பார்த்து அறிவு கெட்டவன் அப்படின்னு பேசினதா சொல்லி அவருடைய மனைவி உடனே அந்த பேருந்துக்குள்ள போய் எப்படி என்னுடைய கணவரை நீங்க அறிவு கெட்டவன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ஓட்டுநர் நான் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பெண்மணி இல்ல நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதுல வாகனத்தை அந்த பேருந்துக்கு முன்னாடி நிறுத்தின அந்த பெண்மணி என்னுடைய கணவர் எம்எஸ்சி முடிச்ச ஒரு போஸ்ட் கிராஜுவேட். யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். நீங்க எப்படி அவரை நீங்க வந்து அறிவு கெட்ட முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டுநர் கிட்ட சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்துல கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த பகுதியில பணியில இருந்த போக்குவரத்து காவலர் விரைஞ்சு வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. சாலையில இருசக்கர வாகனத்தை கொண்டு வந்து அரசு பேருந்து முன்னாடி வழிமறைச்சு அங்க இருந்த பெண்மணி ஒருத்தவங்க பல கேள்விகளால சாடுனது பலரையுமே அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பேனர்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அங்க இருந்தே கால் எல்லாம்